போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ வியாபாரத்தில் நிறைய நெருக்கடிகள். எந்த தொழில் பண்ணாலும் சரியாக அந்த தொழிலில் விருத்தி இல்லாமல் போகிறது. ஏதாவது ஒரு தசாபுத்திகள் கெட்ட தசாபுத்திகள்னால சில பலன்கள் நமக்கு கெடு பலன்களாக வருது. இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக ஜாதக ரீதியான குறைபாடுகள் இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது நம்ம தொழில் ரீதியாக நண்பர்களுடைய கூட்டு, அல்லது நம்ம முதலீடு பண்ணுறதில் நம்ம நினச்ச மாதிரி வியாபாரம் இல்லாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் பொருளாதார நெருக்கடிகள் வர்றது, அடிக்கடி கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் போகிறது, ஒரு நம்பிக்கையோடு செயல்படுற எல்லா விஷயங்களுமே தொடர்ந்து நமக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் அதிலேருந்து எப்படி மீள முடியுமா, இதிலேருந்து சரியாயிருமா அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் அவங்க கடன் வாங்கிறது, தொழிலை விருத்தி பண்ணுறேங்கிறது. அதாவது லாபத்தை நம்ம எடுத்து சாப்பிட்டா ஓகே, ஏன்னா அது லாபம். முதலையே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அப்போ அந்த முதல் என்ன செய்யும், கொஞ்சம் நாளில் கரைஞ்சி போயிடும். அப்போ போட்ட முதல்ல எடுக்க முடியலைன்னா என்ன ஆகும், மேலும் கடன் வாங்கி உள்ளே போடுற மாதிரி தான் இருக்கும். இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளே ஆட்பட்டிருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பாவ கத்திரி யோகம் சொல்லக்கூடியது, அதாவது சந்திரனுக்கோ லக்கணத்துக்கோ முன்னும் பின்னும் அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை சூழ்நிலை உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. இப்போ கணவன் மனைவி நிறையா நம்ம எவ்வளவோ சம்பாரித்து கொண்டாந்து கொடுக்குறோம். வீட்டில் வந்தோடனே நம்ம கொடுத்த காசை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டது அப்புறமும் ஏதாவது ஒரு குறைபாடுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி மனைவி போய் சம்பாரிச்சிட்டு வருவாங்க. இவர் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இவர் ஜாலியாக வீட்டிலே இருப்பார், எந்த வேலையும் செய்யாமல் இருப்பார். அதாவது பொறுப்புத்தன்மை ஆண்களுக்கு அதிகமாக இருக்கணும். அது மாதிரி கணவன் உழைக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சால் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், என் பையன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் அடமண்டாக இருக்கான், நம்ம சொல்கிறது எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அவன் சொல்கிறதையே செயல்படுத்தணும்னு நினைக்கிறான். ஒரு படிக்க அந்த படிப்புக்கு போ, இந்த படிப்புக்கு போன்னு சொன்னால் நான் படிக்க விட மாட்டேன், நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமான குணங்களை மாற்ற முடியாமல் இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய புத்திரர்களுக்கு இந்த விளக்கு தீபம் போடுறது மூலமாக சூப்பராக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். என்ன செய்கிறது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4:30 to 6 இந்த காலத்தில் பைரவருக்கு நான் சொல்கிற மாதிரி விளக்கு போடணும். எப்படி போடணும், அதாவது ஒரு வட்டம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வட்டமாக 8 விளக்கை ஒன்றை ஒன்று பார்க்குற மாதிரி, இப்படி திரி ஒன்றை ஒன்று பார்க்குற மாதிரி போட்டு நடுவில் ஒரு தீபம். இந்த 8 விளக்கும் நல்லெண்ணெயில் எரியணும். நடுவில் இருக்க தீபம் மட்டும் நெய்யில் ஏறணும். அந்த ரொட்டீன் எப்படினாலும் ஒரு அடிக்குள்ளே இருக்கலாம், அரை அடிக்குள்ளே இருக்கலாம். அது உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு அடிக்கு மேலே கொண்டு போகக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தீபத்தினுடைய எனர்ஜி ஒன்று பார்க்கும் பொழுது நான் சொன்ன கெடு பலன்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த எனர்ஜி அந்த விளக்கினிலிருந்து வரக்கூடிய ஒளியினுடைய அந்த மோதல்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கும். நடுவில் எரியக்கூடிய நெய் தீபம் இருக்குது பார்த்தீங்களா, அது சென்டரில் வச்சு எரிக்கணும். இப்போ எந்த திசையில் எரிக்கணும், தெற்கு திசையில் இருக்கார் பைரவர், வடக்கு திசையில் இருக்காருன்னா அந்த நெய் தீபம் மட்டும் நம்மளை பார்த்துருக்கணும். இந்த 8 தீபமும் ஒன்றை ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும். தொடர்ந்து இது மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 7 வாரம் போட்டுட்டு வந்தால் நிச்சயமாக வியாபாரத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் ஜெயிச்சிருவீங்க. இது ப்ராக்டிக்கலாக நிறையா குடும்பங்களுக்கு நான் சொல்லி இப்போயும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை பயன்படுத்துங்க. மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி பலனடைய செய்யுங்க. நல்லதே நடக்கும், நன்மையாக இருக்கும்.